Hi Paul's Up family, welcome back to another video. லேட்டஸ்டா மகேந்திரா தரப்புல இருந்து ஒரு பான் எலக்ட்ரிக் எஸ்யூவி வந்து லான்ச் பண்ணாங்க. பால்ஸ் அப் யூடியூப் சேனல்லையும் பால்ஸ் அப் அஃபிஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் வந்து அந்த வீடியோ போட்டிருப்போம். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. பால்ஸ் அப் அஃபிஷியல் அப்படிங்கிற பேஜ் நிறைய கான்டென்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்துட்டு இருக்கு. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போது மகேந்திரா அண்ட் மகேந்திராக்கும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பிராண்டிங் கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கு. இப்போ ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற மகேந்திரா BE60 BE இஸ் நத்திங் பட் பான் எலக்ட்ரிக். BEல ரெண்டு டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து BE60 ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருந்தாங்க. XEV90 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பான் எலக்ட்ரிக் SUVs வந்து இப்போ தான் வந்து மகேந்திரா போர்ட்ஃபோலியோலேருந்து வெளியில் வந்திருக்கு. வந்ததும் ஒரு பிராண்டிங் கான்ஃப்ளிக்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு இண்டிகோக்கும் மகேந்திராக்கும். நீங்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளைட் ஐடென்டிட்டி கோடுன்னு ஒன்று இருக்கும். 6E அப்படின்னு போட்டுட்டு ஒரு டிஜிட் நம்பர் வரும். அதுதான் வந்து ஃப்ளைட்டை குறிக்கும், எந்தெந்த ஃப்ளைட் எந்தெந்த ஊருக்கு போகுதுன்ற மாதிரி. ஸோ 6E அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஒரு ட்ரேட்மார்க் ஐடென்டிட்டியாகவே இருந்துச்சு தன்னால. அந்த ட்ரேட்மார்க் ஐடென்டிட்டியை வந்து இப்போ மகேந்திரா வந்து ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா மேலே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க லீகலாக. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ட்ரேட்மார்க்கை மகேந்திரா எடுத்துக்கிட்டாங்க, ஸோ அது வந்து சட்டப்படி தப்பு. எங்களோட ஏர்கிராஃப்ட்ஸ்க்கு இருக்கிற ஐடென்டிட்டியே அந்த 6E அப்படிங்கிறது தான். நாங்களும் ட்ரேட்மார்க் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். மகேந்திரா வந்து எங்களோட ட்ரேட்மார்க்ஸ்லாம் எடுத்து அவங்களோட வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அலிகேஷன் ஒன்று வைக்கிறாங்க. அண்ட் அது தொடர்ந்து வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸும் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸ் வந்து இன்னும் ஒரு முடிவுக்கு வரல, அது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. மகேந்திரா வந்து இந்த BE60 அப்படிங்கிற ட்ரேட்மார்க்கை வந்து கிளாஸ் 12ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் 12 வந்து வெஹிக்கிள்ஸோட ட்ரேட்மார்க்கை குறிக்கிறது. ஸோ அந்த ஒரு கிளாஸ் 12ல தான் வந்து BE60ன்னு சொல்லிட்டு நாங்கள் வெஹிக்கிள் லான்ச் பண்ண போகிறோம், ஸோ அந்த ட்ரேட்மார்க் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் அதே 6E ட்ரேட்மார்க்கை வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸும் வந்து நிறைய கிளாஸஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 9, கிளாஸ் 16, கிளாஸ் 35 அண்ட் கிளாஸ் 39. இந்த மாதிரி 4 கிளாஸஸில் வந்து அவங்க ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அண்ட் அட்வர்டைசிங் அது ரெண்டுமே வந்து அந்த 4 கிளாஸஸில் அடங்குது. இந்த கேஸை வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து மகேந்திரா மேலே போட்டப்போ மகேந்திரா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து கிளாஸ் 12ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அந்த ட்ரேட்மார்க்கு. பட் இண்டிகோ வந்து ஏவியேஷன் அண்ட் அவங்க டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் தான் நடத்துகிறாங்க. அவங்க வெஹிக்கிள்ஸ் எதுவும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இண்டிகோவில் எந்த காரும் லான்ச் ஆகிறதில்ல. இண்டிகோன்றது ஒரு ஏர்லைன் கம்பெனி. இண்டிகோ அப்படிங்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அண்ட் ஏவியேஷன் தொடர்பாக இருக்கனால நாங்கள் வந்து வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ட்ரேட்மார்க் வச்சிருக்கோம், ஸோ இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி மகேந்திரா தரப்பில் வாதாடிட்டு இருக்காங்க. ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோ தரப்பில் நீங்கள் வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கிளாஸஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட பிஸ்னஸில் வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பண்ணுறீங்களா, அதில் 6E அப்படிங்கிற ட்ரேட்மார்க் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுங்கள் வித் ப்ரூஃபோட. அப்போ தான் வந்து இந்த கேஸோட ஒரு முடிவு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, இன்னும் முடிவு வராதனால இப்போ வந்து மகேந்திரா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரீபேட்ச் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வெஹிக்கிள் லான்ச்சில் பார்த்துருப்பீங்க, BE60 இருந்திருக்கும். நீங்கள் வெஹிக்கிள் புக் பண்ணி நீங்கள் கையில் வாங்குறப்போ அது BE60ன்னு இருக்காது, BE6ன்னு மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த பிராண்டிங் கான்ஃப்ளிக்ட் மகேந்திரா இந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ உண்மையாகவே ஒரு நல்ல ப்ராடக்ட் மகேந்திரா தரப்புலேருந்து லாட் ஆஃப் ஒர்க், லாட் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து அந்த ப்ராடக்ட்டில் வந்து போயிருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக அந்த ப்ராடக்ட் பண்ணியிருந்தாங்க. BE60 வந்து ஒரு தேசி உருஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு டஃப் கொடுக்கும் எல்லா ஒரு லக்ஸரி பிராண்டுக்குமே. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 18.4 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 59 kW பேட்டரி அவர் பேக்குக்கு. அந்த மாதிரி ஒரு பான் எலக்ட்ரிக் ஒரு இந்தியன் மேனுஃபேக்சர் கிட்டேருந்து வந்தது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். கூடிய சீக்கிரத்தில் இந்த பிராண்ட் கான்ஃப்ளிக்ட் ஒரு முடிவுக்கு வரும்னு நம்ம நம்பலாம். அண்ட் ஃபார் மோர் சச் automotive and other contents, please subscribe to Paul's App. Please do follow our official Instagram page, Paul's App Official. Share this video with your friends and family. I'll see you guys in the next video. Bye.